जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குமாரில பட்டர் கதை கர்மமும் ஞானமும் தொடர்கிறது. அப்புறம் குமாரில பட்டர் கிரகத்திற்கு திரும்பினார். பௌத்தத்தை அலசி அலசி கண்டனம் பண்ணி பூர்வ மீமாம்சை என்கிற கர்ம மார்க்கத்தை மறுபடி நன்றாக அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். தேசத்தில் மறுபடி வைதிக ஆச்சார அனுஷ்டானங்கள் விருத்தியாயின. அநேக வருஷங்களாகி அவர் நல்ல விருத்தராகிவிட்டார். சனாதன தர்ம ஸ்தாபனத்தில் நாம் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று. அப்பாக்காரர் அவதாரம் பண்ணி பாக்கி செய்ய வேண்டியதை ஆரம்பித்து விட்டார். நாம் திவ்ய லோகத்துக்கு திரும்பிவிட வேண்டியதுதான் என்று எண்ணினார். தம்முடைய தேக பரித்தியாகத்திலும் லோகத்திற்கு சாஸ்திராபிமானம் ஏற்படும்படியாக ஒன்று பண்ணி காட்ட வேண்டும். ஜீவிப்பதற்கு மட்டுமில்லாமல் சாவதற்கும் கூட சாஸ்திரப்படித்தான் செய்யணும் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தார். சாஸ்திரப்படி தாம் கடுமையான ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியவர் என்று அவர் அபிப்பிராயப்பட்டார். என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணினார்? அதற்காக பிராயச்சித்தம் என்றால் ஒரே ஒரு எழுத்து நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் நமக்கு குரு. குருவுக்கு துரோகம் பண்ணுவதை சாஸ்திரம் மகா பாபம் என்கிறது. புத்த பிக்ஷுக்களோ நமக்கு அவர்களுடைய மத விஷயம் முழுவதும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஆனால் பொய் வேஷம் போட்டு கற்றுக்கொண்டோம். அப்புறம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் கண்டனம் பண்ணி அவர்களுக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறோம். இப்படி குரு துரோகியாகிவிட்டோம். கர்மானுஷ்டானத்தை ஸ்தாபிக்க வந்த நாமே இதற்கான பிராயச்சித்த கர்மாவை பண்ணாமல் இருக்கலாமா என்று நினைத்து இதற்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லியிருக்கிறது என்று தர்மசாஸ்திரங்களை பார்த்தார். இவர் சொந்த ஆதாயத்துக்காக வேஷம் போடவில்லை. லோகத்துக்கு சத்தியம் தெரிய வேண்டுமென்றே அப்படி பண்ணினார். சிஷ்யனுக்கு குரு பக்தி மாதிரியே குருவுக்கு சிஷ்ய ரக்ஷணம் பெரிய தர்மம். அவர்களானால் இவரை ஏமாற்றி பிராணஹானி பண்ணவே எத்தனித்தார்கள். இப்படிப்பட்டவர்களின் விஷயத்திலே குருத்ரோகம் என்பது சரியாகுமா என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் பெரியவர்களோ பிறத்தியார் செய்த பெரிய தப்புக்களையும் மறந்துவிட்டு தாங்கள் செய்த சின்ன தப்புக்களைத்தான் பெரிசாக நினைப்பார்கள். அதனால் நிஜமாக இல்லாத போலி குருத்ரோகத்திற்கும் தம்மைத்தாமே சாஸ்திர பிரகாரம் தண்டித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிராயச்சித்தத்துக்காக புஸ்தகம் பார்த்தார். அதில் ரொம்பவும் கஷ்டமான முறையில் மரணத்தை ஏற்பதே குருத்ரோகத்திற்கு பிராயச்சித்தம் என்று போட்டிருந்தது. அப்படியா, சரி, சரீரத்தை அணு அணுவாக பொசுக்கி கொண்டு உயிரை விடுவோம் என்று உடனே முடிவு பண்ணிவிட்டார். நாமானால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போட்டிருப்போம். அவரோ நல்ல வேளை, குருத்ரோகத்திற்கு பிராய்ச்சித்தமே இல்லை என்று சொல்லாமல் இப்படி ஒன்று சொல்லியிருக்கே என்று சந்தோஷமே பட்டார். உமியை நிறைய கொட்டிக்கொண்டு அது சிறுக சிறுக கருகும்படி எரித்து கொண்டு அதற்குள்ளே அவர் இறங்கிவிட்டார். அணு அணுவாக எரிந்து சாவதற்கு இதுவே வழி என்று இப்படி பண்ணினார். துஷாக்னி பிரவேசம் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. துஷம் என்றால் உமி. உமி காந்தல் அக்னியில் அவர் இறங்கிவிட்டார் என்று ஆச்சாரியால் கேள்விப்பட்டதால் தான் எந்த நிமிஷம் என்ன ஆகுமோ நாம் சுருக்க, அதாவது விரைவில் போய் அவரை வேதாந்தம் சொல்லும் ஞான மார்க்கத்தை ஏற்கும்படி செய்ய வேண்டுமே என்று பதறிக்கொண்டு வந்து சேர்ந்தார். பிராயச்சித்தம் முடிந்த பின் ஆசாமியையே பார்ப்பதற்கில்லையே என்பதால் 4 நாளில் ஓடோடி வந்து சேர்ந்தார். அக்னியில் வெந்து கொண்டிருந்த குமாரில பட்டருக்கு ஆச்சாரியாளின் தரிசனமே குளிர்ச்சியாக இருந்தது. அதுவும் போதாதென்று ஆச்சாரியால் உபதேசமாக அவர் மேலே ஞானாமிர்தத்தையும் வர்ஷித்தார். உபதேச சாரம் என்னவென்றால், வேதத்தில் சொன்னபடியே கர்மானுஷ்டானம் அவசியம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அது சித்த பரிசுத்தி ஏற்பட்டு ஞான விசாரத்துக்கு பக்குவமாவதற்குத்தானே தவிர குமாரில பட்டர் முதலான மீமாம்சகர்கள் சொல்கிறபடி அதுவே முடிவான சாதனம் என்று அல்ல. கர்மானுஷ்டானத்தால் அடையும் ஸ்வர்க்கம் முதலான இன்ப பலன் எதுவும் சாஸ்வதமில்லை. ஆத்மாவை அறிந்து ஆத்மாவாகவே பிரம்மமாகவே நிற்பதுதான் சாஸ்வதமான மோட்சம். அதுதான் சத்தியமான ஸ்திதி. ஜீவனை இன்ன செய் என்று காரியத்தில் ஏவும் கர்ம காண்டமே வேதத்தின் பரம தாத்பரியம். வெறுமே
ஒரு காரியமும் இல்லாததாக சும்மா இருக்கும் ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கும் ஞான காண்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. ஏன் பின்னே இப்படி ஒரு காண்டம் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவை அவனே தான் சுவாமி என்று தூக்கி வைத்து ஸ்துதித்தால்தான் அவனுக்கு உற்சாகம் ஏற்படும் என்றுதான் இருக்கிறது. இதற்கு அர்த்தவாதம் என்று பெயர். ஆனால் இதுவே பரம தாத்பரியமாகாது என்று மீமாம்சா மதம் சொல்லும். இதற்கு ஆச்சாரியால் என்ன சொன்னார் என்றால், காரியத்தை சொல்வதாலேயே சொல்கிற போதே வேதத்தை அங்கீகரிக்கிறோம் என்று மீமாம்சகர்கள் சொன்னாலும் உண்மையில் அந்த காரியத்தால் ஏற்படும் பிரயோஜனமான ஆனந்த பிராப்திக்காகத்தான் அங்கீகரிக்கிறார்களே தவிர காரியத்துக்காகவே அல்ல. இன்ன செய் என்று காரியங்களில் ஏவும் விதிகள் கர்மகாண்டத்தில் இருப்பது போலவே இன்ன செய்யாதே என்று காரியத்திலிருந்து விலக்குவதாக உள்ள நிஷேதங்களும் தான் இருக்கின்றன. காரியமில்லாததை சொல்லும் இவற்றையும் மீமாம்சகர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் ஆனந்த பிராப்தி என்ற பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த நிஷித்த கர்மாக்களை, அதாவது நிஷேதமாக உள்ள கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தால்தான் முடியும் என்பதால் இப்படி கர்மகாண்டத்திலேயே சில காரியங்களை விடச் சொல்லி இருப்பது. அதன் பிரயோஜனத்தை உத்தேசித்து ஏற்கத்தக்கதாகிறது என்றால், ஞான காண்டத்தில் சகல காரியங்களையுமே விட்டுவிட்டு சும்மா இருப்பதுதான் பரம பிரயோஜனம் என்று இருப்பதை எப்படி வெறும் அர்த்தவாதம் என்று தள்ளலாம்? கர்மாவின் பிரயோஜனம் என்ன, ஞானத்தின் பிரயோஜனம் என்ன என்று சீர்தூக்கி பார்த்து தானே முடிவு செய்ய வேண்டும். கர்மாவினால் அடையும் ஆனந்த பிராப்தி சாஸ்வதமே அல்ல. ஞானத்தினால் அடையும் ஆனந்த பிராப்தியோ ஆத்மானந்தம். பிரம்மானந்தம் என்பதோ சாஸ்வதமாக இருப்பது. அப்போது அதைத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் கர்மாக்களையும் பண்ண வேண்டியவரை பண்ணத்தான் வேண்டும் என்றாலும் அவை தரும் சிறிய சிறிய ஆனந்தங்களுக்காக இல்லாமல் இந்த ஆனந்த பலனை தியாகம் பண்ணிவிட வேண்டும். அப்படி பண்ணினாலே பேரானந்தமான ஆத்ம லட்சியத்திலே சேர்கிற ஞான மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கான சித்த சுத்தி ஏற்படும். மீமாம்சையில் சும்மா என்பது அதுவே பலனை தருகிறது என்று சொல்லி சுவாமி வேண்டாம் என்று தள்ளுவதும் அடியோடு சரியில்லை. பெரிய பிரபஞ்ச நிர்வாகத்தை பார்த்தாலும் ஒரு புழுவிலிருந்து ஆரம்பித்து சகல ஜீவர்களுக்கும் இருக்கும் குணாதிசயங்களை பார்த்தாலும் அந்த ஜட பிரபஞ்சத்தை இந்த ஜீவலோகத்தோடு கோடி தினசில் முடிச்சு போட்டு ஜீவ யாத்திரை நடப்பதை பார்த்தாலும் இதையெல்லாம் நடத்தி வைக்கிற ஒரு பேரறிவு இருந்தே தீர வேண்டும். அதுதான் இன்ன காரியத்திற்கு இன்ன பலன் என்று திட்டம் பண்ணி நடத்துகிறது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியே ஏற்படும். அந்த பேரறிவைத்தான் சுவாமி என்பது. சித்த சுத்திக்காகவே காரியமே தவிர இந்த காரியத்தினாலேயே கிடைக்கும் பலனுக்காக இல்லை என்னும்போது, அப்பா இந்த பலனை உன் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டேன், எனக்கு சுத்த சித்தியை தா என்று அவனிடம்தான் பலத்தியாகம் பண்ண வேண்டும். அவன் அத்வைதமான ஞானத்தை அனுகிரகிக்கும் வரையில் அவனிடம் அன்போடு பக்தி பண்ணிக்கொண்டு இப்படி கர்ம பல தியாகம் செய்து வர வேண்டும். அப்புறம் அவனாகவே ஆகிவிடலாம். பக்தி என்கிற இந்த அன்புக்கும் மீமாம்சையில் இடமே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய குறை. இந்த அன்பின் அம்சமாக லோகத்தில் உள்ள பல தினுசான நல்ல அன்புகள் எதற்கும் அதில் இடமில்லை. ஒரு ஜீவன் என்றால் அவன் உடம்பால் செய்யும் காரியம், மனசால் செய்யும் அன்பு, மனசும் கழன்று போய் அப்படியே ஆத்மாவாக உள்ள சாந்தி நிலை என்று எல்லாமும் சேரும்படி ஒன்றுக்கொன்று கை கொடுத்து போகும்படி வழி சொன்னால்தானே இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருங்கு சேர்ந்த ஜீவ பூர்ணம் உருவாக முடியும். மனசின் அன்பும் இல்லை, ஆத்மாவின் சாந்தியும் இல்லை, வரட்டு என்று உடம்பால் காரியம் பண்ணி கொண்டிருந்தால் போதும் என்றால் எப்படி ஒரு ஜீவனுக்கு நிறைவு கிடைக்கும்? கர்மம் பக்தி இரண்டையும் கலந்து ஈஸ்வரனுக்காக பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ண வேண்டும். அவனுடைய ஸ்வரூபமாகவே லோகத்தையெல்லாம் பார்த்து அதற்கானதையெல்லாமும் பண்ண வேண்டும். கடைசியில் இதெல்லாமும் அவனுக்கானது, அவர்களுக்கானது என்பதை விட நமக்கே ஆனதுதான் என்கிற மாதிரி நமக்கே ஞான நிஷ்டைக்கு ஏற்படுவதற்கான யோகிதை சித்திக்கும். அப்போது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு காரியமெல்லாம் போச்சு, மனசும் போச்சு என்று அப்படியே ஆத்மாவாக இருந்து கொண்டிருப்பதற்கான சாதனைகளை ஆரம்பிக்க வேண்டும். சாதனை பண்ணி முடிவில் அப்படி ஆகிவிட வேண்டும். அப்போதுதான் ஜன்மா இல்லை, சம்சார பந்தம் இல்லை என்று சாஸ்வதமாக விடுதலை பெற முடியும். ஏனென்றால் ஜன்மம் பந்தம் எல்லாம் சரீரமும் மனசும் உள்ளவரை தானே சாத்தியம். ரூபமும் இல்லை, எண்ணமும் இல்லை என்றால் எதற்கு கர்மா, கர்ம பலன் ஆகியவற்றை கொடுத்து ஜன்மா உண்டாக்கி சம்சாரத்தில் பந்தப்படுத்த முடியும்?
அந்த சாஸ்வத சாந்தம் வேண்டாம். சதா காரியங்களில்தான் சிக்கிக்கொண்டு ஏதாவது சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது என்றால் சரியா? குமாரில பட்டர் கதை கர்மமும் ஞானமும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய